எழில் சுடர் சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. எழில் மாட்டுக்கு ஒரு வீட்டு வாசல் வந்து நிற்கிறாங்க. அந்த வீட்டு வாசலில் வந்து கவினோட சிக்னேச்சர் இருக்குது. அதை வந்து பார்த்துட்றாங்க. என்னது கவினோட சிக்னேச்சர் மாதிரி தெரியுது. இப்போ ஆனால் இங்கே கவின் இருக்கானா இல்லையான்னு தெரியல. இல்லை வீடு வேறு பூட்டி இருக்கா ஒன்றும் புரியலன்னு சொல்லி கதவை தட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம எழில் அப்பன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து அபியும் கவினும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே புரியல. யாராக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப பாஸ் வந்து சொல்லியிருக்காப்புல, கதவை திறக்கவே கூடாது கல்யாணம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லி வேலோட அசிஸ்டண்ட் 2 பேரும் வந்து அப்படியே நின்று வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் சரி வீட்டை பூட்டிட்டு யாரோ போயிட்டாங்க போல இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. திருப்பியும் வந்து தன்னோட வாய்ஸில் வந்து பேசுகிறாங்க. யாராவது இருந்தால் கதவை திறங்க திறங்கன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அப்பா தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்பா எப்படி இருந்தாலும் நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கவினும் ஆபியும். அப்போன்னு பார்த்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இல்லையே வீட்டுக்குள்ளே யாரும் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. அதாவது சாவி போடுற ஹோல்ஸ் இருக்குல்ல, அது வழியாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உள்ளுக்குள்ளே நம்ம அபியும் கவினும் கட்டி போட்டிருக்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல உச்சக்கட்ட கோவத்தில் பின்னாடி 2 ஸ்டெப் வந்தார். எட்டி காலால் ஒரு உத விட்டார். கதவு திறந்துருச்சு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடுவாங்கன்னு அவங்க ஏதோ ஒரு பொருளை வச்சு சண்டை போடலான்னு சொல்லி வரப்போ டிஷும் பண்ணி அவங்க 2 பேரையும் தூங்க வச்சிடுறாங்க. நம்ம எலியில் கயிறை வந்து அவுத்து விட்றாங்க. அவுத்து விட்டதுக்கப்புறமேட்டுக்கு வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம். டேடி நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். கண்டிப்பாக நம்ம தமிழோட தான் போய் ஆகணும். தமிழ் வந்து நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்கு. நான் முதல்ல நடேச நகர் வந்ததுக்கான முழு காரணம் உங்கள் 2 பேரையும் வந்து தேவையில்லாத பிரச்சனையில் வந்து இழுத்துக்க போகிறீங்கன்னா காப்பாற்ற வந்தேன். மற்றபடி தமிழுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லை. வேலோட கல்யாணம் நடக்குது நடக்கலை. ஆனால் நம்ம இந்த விஷயத்துலலாம் மூக்க நுழைக்கவே கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம எழில் டேடி ப்ளீஸ் டேடி, தமிழ் பாவம் இல்லை. தமிழை வந்து கூட்டிகிட்டு போனால் அஞ்சலி வந்து கண் முழிச்சிருவாள்ல. தமிழ் வந்து முன்ன பின்ன தெரியாதவ. அவள் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. நான் உங்கள் டேடி பேசுகிறேன். கண்டிப்பாக அஞ்சலியை நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பழையபடி மீட்டுருவேன். இவன் வேணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லைங்கிற மாதிரி எழில் வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல மணமேடையில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம சுடர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தள்ளி தள்ளி போகிறாங்க. இனிமேல் தள்ளி நீ என்ன சாதிக்க போகிற? கல்யாணமும் நடக்குதுன்னு முடிவு பண்ணிடுச்சு. ஃபோட்டோகிராஃபர்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கொஞ்சம் க்யூட்டாக அழகாக சிரிச்சாதான் என்னவா? சரி நான் அப்புறமேட்டு இதெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க கழுத்தில் வந்து மாலை வந்து போட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வேலு வந்து சுடர் கழுத்தில் ஒரு பக்கம் டேடி ப்ளீஸ் டேடி நான் சொன்னால் கேட்டு தான் ஆகணும்னு சொல்லி கார் கிட்ட வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா எழில் வந்து டிஷும் பண்ணி ஒருத்தரை வந்து பறக்க விட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்குன்னு வந்துட்டாப்புல. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாங்க. கார்கிட்ட போனோன்னே நாங்கள் 2 பேரும் வரமாட்டோம். சின்ன குழந்தைங்க மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. அபி நீ தான் வந்து ஸ்கூல்லேயே வந்து ஃபஸ்ட் ரேங்க் வந்து எடுக்கிற. நல்லது கேட்டதுங்கிறது உனக்கு தெரியும் இல்லை? தெரியும் தான் டேடி. அதனால தான் நான் இது மாதிரிலாம் முடிவு எடுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேணும்? என்ன ஆச்சு? முதல்ல வேலை வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் தான் தீர்மானத்தில் இருந்தா நம்ம சுடரு. ஆனால் கடைசியில் என்ன தெரியுமா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது எங்கள் 2 பேரையும் வந்து அமுச்சு வச்சிருவேன்னு சொன்னதுனால மட்டும்தான் அவள் இது மாதிரிலாம் முடிவுக்கு வந்து சம்மதம் வந்து சொன்னான். என்னது வேலு வந்து இப்படி சொன்னானா? ஏன் பசங்களை இது மாதிரி சொல்லியிருக்கானா? அதனால தான் தமிழ் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காளா? இப்போ முழுக்க முழுக்க தமிழை காப்பாற்ற வேண்டிய கடமை வந்து எனக்கு இருக்குன்னு சொல்லி அந்த ஃப்ளாஷ்பேக் சீனை முடிச்சுட்டு இங்கே எல்லாரையும் வந்து அடித்து தூக்கி எறிகிறாங்க. எழில் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வேலு வராங்க. இங்கே சண்டை முடியலடா, இனிமேட்டு தாண்டா ஆரம்பம்னு சொன்னோன்னே வேலை வந்து அடிக்கிறாங்க. 2 பேரும் ஈக்குவலாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்கப்ப ஒருபடி மேலே ஏறி டிஷும் பண்ணதுனால எழில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. விட்டுரு, நான் இனிமேட்டு உன் வழியிலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே விட்டுறாங்க. இன்னொரு வாட்டி என் லைனில் கிராஸ் ஆனேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதானே. எழில் வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி வேணால் நான் தோற்றுருக்கலாம். ஆனால் நீ என்ன ஒவ்வொரு வாட்டியும் வந்து அசிங்கப்படுத்துகிற, அவமரியாதைப்படுத்துகிற. சுடரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு போனால் நீ இந்த வாட்டி அவளை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் என்றைக்குமே அவளை காப்பாற்ற முடியுமான்னு பார்த்தா உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி வேல் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து எழில் வந்து கடுப்பாயிட்டாங்க. நீ சும்மா சும்மா என் லைனில் கிராஸ் ஆகாத. இப்போ அஞ்சலி வந்து அந்த இடத்துல இருக்கா, அதனால தான் அமைதியாக போகிறேன். திருப்பியும் என் பசங்களுக்கு ஏதாவது லைட்டாக ஏதாவது சின்னதாக பிரச்சனைனா கூட நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன், பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து மனோகரி வந்து யோசிக்கிறாங்க. கல்யாணம் நடந்திருக்குமா? இந்த 2 பேர் வேற போனாங்க. இப்போ அதுக்கு பின்னாடி வந்து எழில் வேற போயிருக்காங்க. இந்த பசங்களுக்கு ஏன் இப்படியெல்லாம் போகுது புத்திங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மனோகரி. தமிழ் வந்துட்டாங்க அந்த இடத்துல. உடனே வந்து தமிழை வந்து தடுக்கிறாங்க மனோகரி. நீ யார் முதல்ல எங்ககிட்ட பொய் இதெல்லாம் பேசியிருக்கல்ல மேடம்? பொய் யார் தான் மேடம் சொல்லலை? தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல.
நம்ம தமிழ் நான் வந்து பார்த்தே ஆகணும் அஞ்சலி பாப்பாவை. நான் பேசினா கண்டிப்பாக அவள் பழையபடி ஆயிடுவான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. எதையும் நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கனகவேல் பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க. எதுக்கு அவள் வந்து தமிழை கஷ்டப்பட்டு காப்பாற்றுனாங்க குட்டி பசங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அஞ்சலி தமிழ் மேலே வச்சிருக்கிற அன்பு பாசம். தமிழ் அஞ்சலி மேலே வச்சிருக்கிற அன்பு பாசம். இந்த 2 பாசத்துக்கு ஈடு இணையா எதுவுமே கிடையாது. இன்னொன்று இந்துமதியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம தமிழை. அப்படி இருக்கும்போது நீ இது மாதிரிலாம் சொல்லவே கூடாதுமா அப்படின்னு சொன்னோன்னே, உன்னை யாராலையும் தடுக்க முடியாது, நீ மாட்டுக்கும் உள்ளே போமான்னு கனகவேல் பாட்டி சொல்லும்போது, ஆண்டி நான் எதுவாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக தான் பேசுகிறேன். நண்பங்கிறது எனக்கும் தெரியுமா, தயவு செஞ்சு நீ வழிவிடுறியா அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு மேலே பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தள்ளி போயிடுறாங்க. நம்ம மனோகரி ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. ரொம்ப எமோஷ்னலாக வந்து அழுகுறாங்க. அந்த இடத்துல நம்ம தமிழ், அஞ்சலி எந்திரி அஞ்சலி, எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. நான் உன்னை விட்டு போயிருக்கக்கூடாது. என்னை மன்னிச்சிரு அஞ்சலி. நான் என்றைக்குமே உன்னை விட்டு நான் போக மாட்டேன். இது சத்தியம். நான் உன் மேலே உண்மையான அன்பு பாசம் தான் காட்டினேன். பின்னாடியே இது எல்லாத்தையும் வந்து எழில் வந்து பார்த்துட்ருக்காங்க. குழந்தை மேலே உண்மையிலேயே அன்பு பாசம்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக தான் வச்சுருக்கா. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம தான் தப்பான முடிவு எடுத்துட்டோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் பொய் சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அஞ்சலினால தான் இப்போ எங்கள் வீட்டுக்கு உள்ளே வருவாளா இல்லையான்னு தெரியல. ஆனால் அஞ்சலி பாப்பா இவளால் மட்டும்தான் எந்திரிக்க முடியுங்கிறத எல்லாரும் நம்புகிறாங்க. குறிப்பாக அம்மாவும் பசங்களும் அதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஃபீலிங்காக வந்து எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறப்ப அபி வந்து பார்க்குறாங்க. ஏய் நீ சொன்ன மாதிரி தமிழை வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது அஞ்சலி எந்திரி அஞ்சலி, உனக்காக தானே தமிழ் இங்கே அழுதுகிட்டு இருக்கா. ஓன் தமிழ் வந்து அழுதுகிட்டு இருக்கான் அஞ்சலி, கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுன்னொன்னே அஞ்சலிங்கிற மாதிரி கத்துறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடரு அது அப்படியே வந்து வார்த்தை வந்து காது வழியாக வந்து போய் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவரி ஆகிற மாதிரி காட்டுறாங்க. சுடரோட கண்ணீர் வந்து அஞ்சலியோட கையில் வந்து பட்டோன்னே கை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவாயி அதாவது இன்ச்சு இன்ச்சாக மூவாயி நம்ம சுடர் மேலே வந்து பட்டுருது. இதை நம்ம கவின், காவியா, அபி எல்லாரும் வந்து பார்த்துட்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து எழில் இவ்வளோ நேரம் ஹோப்பே இல்லாமல் இருந்தாங்க. இப்போ கை மேலே பட்டோன்னே கண்டிப்பாக வந்து ஏஞ்சிருவான்னு நம்பிக்கை தெரியுதுமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. அஞ்சலி எந்திரி அஞ்சலி, நான் உனக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லி கணத்தை பிடிச்சி தட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் செம எமோஷ்னல் சீனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இருப்பினும் வந்து அஞ்சலிக்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸே வந்து இல்லை. எப்படி இருந்தாலும் வந்து நம்ம தமிழ் வந்து ஃபீல் பண்ணி அழுகுறதுனால கண்டிப்பாக வந்து நம்ம அஞ்சலி பாப்பா வந்து ஏஞ்சிருவாங்க. எபிசோடு வேறு லெவலில் எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்போ அடுத்தது வந்து தமிழை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அதுக்கு மனோகரி வந்து முட்டுக்கட்டை போடுவாங்க. இருப்பினும் வந்து அஞ்சலி, கவின், காவியா, அபி எல்லாரும் சேர்ந்து கனகவேல் பாட்டிலேருந்து இந்த விஷயம்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொன்னதுனால திருப்பியும் பேக் டு அவங்க வீட்டுக்கு வந்து வரத்துக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. இதுதான் அப்கமிங் எபிசோட் கொண்டு போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.